வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்ஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு ஐகன் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறது. லீனியர் ஆப்பரேட்டர், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதுலேருந்து எப்படி ஒரு ஐகன் வெக்டார்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது தான் ஐகன் ஸ்பேஸ். சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டா பயந்துடக்கூடாது. இது அப்படியே ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே நார்மலாக சால்வ் பண்ணுற வேண்டியது தான். கொஸ்டின் பாருங்கள். லெட் T be the linear operator on vector space 3 defined by transformation A1, A2, A3. உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் த ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் T. ஐகன் ஸ்பேஸ் அதுக்குள்ளே ஐகன் வெக்டார்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸ்க்குமே. லெட் B be the standard ordered basis for R power 3. சரி, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் அப்படியே மேட்ரிக்ஸாக மாற்றிடலாமா? லெட் ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் 4. A2 கொடுக்கவே இல்லை, 0. A3னுடைய கோஎஃபிஷியன்ட் 1. நெக்ஸ்ட் அடுத்த ரோ பாருங்க, 2, 3, 2. நெக்ஸ்ட் அடுத்தது A1உடைய கோஎஃபிஷியன்ட் 1. A2 கொடுக்கல, 0. A3 4. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எழுதிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1, ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், முதல்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். என்ன கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்கு? லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதில் S1, S2, S3 கண்டுபிடிக்கணும். இந்த S1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டயகனல் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். 4 + 3 + 4 ஆட் பண்ணால் 11. நெக்ஸ்ட் S2, இந்த S2 எப்படி கண்டுபிடிக்கணும்? மைனர் எலமெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு டயகனல் எலமெண்ட்டுக்கும் மைனர் எலமெண்ட்ஸ். இந்த 4க்கு பாருங்க, இந்த 4ஓட ரோ விட்டுணும், காலம் விட்டுணும். 3, 2, 0, 4 ப்ளஸ் இப்போ இந்த 3க்கு பாருங்க, இதோட ரோ விட்டுருங்க, இந்த காலம் விட்டுருங்க. 4, 1, 1, 4 ப்ளஸ் இப்போ இந்த 4ஓட ரோ விட்டுருங்க, இதோட காலம் விட்டுருங்க. 4, 0, 2, 3. ஓகேங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 3 4s are 12, 0 2s are 0, அது விட்டுருங்க, அவ்வளோதான். ப்ளஸ் 4 4s are 16, 1 1s are 1. 4 3s are 12 minus 2 into 0, 0. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு 39 வரும். இதுதான் S2னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் S3 எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 4 எடுத்துப்போம், இது ரோ விட்டுலாம், காலம் விட்டுலாம். 3 4s are 12 minus 0 into 2, 0. சென்டரில் பாருங்கன்னா 0 இருக்குது. அது எப்பயும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். 0னால உங்களுக்கு புரிதுக்காக எழுதியிருக்கேன், விட்டுருங்க. ப்ளஸ் 1 into 2 into 0, 0 minus 1 into 3, 3. தெரியும்னா உங்களுக்கு 12th எப்படி டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. 4 12s are 48. 1 into minus 3, minus 3. 48ல் 3 போயிடுச்சுன்னா 45. இப்போ இந்த S1, S2, S3 எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. லாம்டா கியூப் மைனஸ் S1உடைய ஆன்சர் 11, 11 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2னுடைய ஆன்சர் 39 லாம்டா மைனஸ் S3னுடைய ஆன்சர் 45 ஈக்குவல் டு 0. இப்போது இதுலேருந்து லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரி, கேல்குலேட்டரில் இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு மொதல் ஆன்சர் 5 வரும், ரெண்டாவது ஆன்சர் 3 வரும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு வாட்டி 3 போட்டுக்கணும். ரீசன் ஏன்னா இங்கே லாம்டா பவர் 3னா அப்போ நம்மளுக்கு 3 சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சேம் சொல்யூஷன் வந்து கேல்குலேட்டர் திரும்ப x3 = 3ன்னு காட்டாது, அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ 5, 3, 3ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. மோட் பட்டனை 1 டைம் 2 டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், திரும்ப மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்து டைப் பண்ணலாம். லாம்டா கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் -11 ஈக்குவல் டு லாம்டானுடைய கோஎஃபிஷியன்ட் 39 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் -45 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ வரும் 5. இன்னொரு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் ஐகன் வேல்யூ 3 வரும். x3னுடைய ஆன்சர் வரணும் அடுத்து ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண, ஆனால் வராது. அப்படின்னா என்னதுன்னா x2னுடைய ஆன்சர் தான் x3க்கும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுக்கும் 3 தான் எடுத்துக்கணும். இப்போது ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 3 ப்ரெஸ் பண்ணி 2 வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் கேல்குலேட்டர் நார்மல் ஆகிடும். ஸோ இதுதான் ஐகன் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐகன் வெக்டார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லாம்டா வேல்யூ இருக்குது 5. லாம்டா ஈக்குவல் டு 5 கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த டயகனலில் மட்டும் மைனஸ் லாம்டா போட்டுருங்க. பக்கத்தில் x1, x2, x3 இது எல்லாமே 0 போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ லாம்டா ஈக்குவல் டு 5. 4 - 5 -1, 3 - 5 -2, 4 - 5 -1
மிச்சம் அப்படியே எடுத்து எழுதுங்க. இதை அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறோம். -1 into x1 minus x1, 0 into x2 0 x2, 1 into x3 x3, 2 into x1 2x1, -2 into x2 minus 2x2, 2 into x3 2x3, 1 into x1 x1, 0 into x2 0 x2, -1 into x3 x3 எல்லாத்தையும் ஈக்குவல் டு 0 போட்டுரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்கள் இஷ்டம் எதை எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்துப்போம். சாரி, ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன், மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருக்குல்லையா, 1 2 3. நீங்கள் இதில் எதாவது எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டும் 2வும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 1 and 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், x1 x2 x3 போட்டு ஒரு லைன் போட்டுருங்க. போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், x2னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது 0 - 2, அதை எடுத்து எழுதணும். 0 - 2. அடுத்து x3னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 2 1 2. நெக்ஸ்ட் x1னுடைய கோஎஃபிஷியன்ட் -1 2 -1 2. நெக்ஸ்ட் திரும்ப என்ன பண்ணணும், x2னுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதணும் 0 - 2 0 - 2. இப்போ பாருங்கள், x1 by 0 into 2 0 minus -2 into 1 -2, 1 into 2 2 minus 2 into -1 -2, -1 into -2 +2, minus 2 into 0 0. ஓகேங்களா, x1 by minus into minus +2, minus into minus +2 +2 4. இங்கே 2 வந்துடும். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2. ஸோ ஆன்சர் 1 2 வந்தால் மொதல் ஐகன் வெக்டார். இப்போ அடுத்த ஐகன் வேல்யூனா இருக்குது, லாம்டா ஈக்குவல் டு 3 இருக்குது. 2 3 இருக்குது, நீங்கள் ஒரு 3 எடுத்துட்டா போதும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 3. சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற லாம்டா எல்லாத்துலையும் 3 அப்ளை பண்ணுங்கள். 4 - 3 1, 3 - 3 0, 4 - 3 1. ஸோ 1 0 1 எழுதியாச்சுங்களா, டேரெக்டாக எடுத்து எழுதிட்டேன். x1 x2 x3 3 zeros. இது அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதுங்க. 1 into x1 x1, 0 into x2 0 x2, 1 into x3 x3. இந்த மாதிரி மூணுத்தையும் ஈக்குவேஷனாக எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது மூணுமே சேம் தான். இங்கே பாருங்கள், இங்கே x1 0 x2 x3, x1 0 x2 x3, 2 1s are 2, 2 1s are 2. அதாவது எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணால் சேம் அதே ஈக்குவேஷனாக வந்து பாருங்கள். x1 x1 0 x2 0 x2 x3 x3 x3. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துங்க. x1, இந்த x3 அந்த பக்கம் போச்சுன்னா -x3. அப்போ இதில் எது இல்லை, x2 இல்லை, அதுதான் ஃப்ரீ வேரியபிள். எதை நம்ம ஃப்ரீ வேரியபிள்னு சொல்கிறோமோ அதை 1ன்னு எடுத்துக்கணும். இதுதான் x2 1ன்னு எடுத்துக்கணும். மற்ற ரெண்டுத்தையும் 0 ஆக்கிக்கணும். இது மொதல் லாஜிக். ரெண்டாவது லாஜிக் என்ன பண்ணோம்னா x2வை 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, x3 நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை 1ன்னு செட் பண்ண போகிறேன். அப்போ x1 என்ன வரும், ஈக்குவல் டு -1. ஏன்னா x3 நான் 1ன்னு செட் பண்ணிட்டேன், x2 வந்து 0ன்னு செட் பண்ணிட்டேன். அப்போ x1 இருக்கும் -1. இதான் லாஜிக், இப்படி தான் பண்ணணும். அப்போ x1 ஆன்சர் -1, x2 ஆன்சர் 0, x3 ஆன்சர் 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச 2 ஐகன் வெக்டார், இது ஒரு ஐகன் வெக்டார். டோட்டலாக 3 ஐகன் வெக்டார், 1 2 3. அதை எடுத்து அப்படியே ப்ராக்கெட்குள்ளே எழுதிட்டிங்கன்னா அதுதான் பேசிஸ். இதுதான் அந்த ஐகன் ஸ்பேஸ். ஓகேங்களா, டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.